இந்த ரோடை பாருங்க, இந்த ரோட்ல இருந்தாங்க போய்கிட்டு இருக்கு. எப்படி ஏறிச்சு பாத்தீங்களா? அது இங்க பாருங்க நண்பர்களே, ஏங்க தண்ணிய பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஸ்விம்மிங் பூல் கூட தோத்துருங்க. ஏங்க சுத்தி மழை தான். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போயிட்டுருக்கோம். சூப்பரான ஜீப் சஃபாரி. அந்த இடத்துக்கு பேர் வந்து சத்திரம். வாங்க போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. சத்திரம் ஆஃப் ரோட் ரைடு, பெங்களூர் பார்டர் சஃபாரி. ஓகே, இந்த சத்திரங்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது குமுளி, இடுக்கி மாவட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா கோட்டயம் போகிற வழி. கோட்டயம் போகிற வழியில் வண்டிப்பெரியாருக்கு முன்னாடி லெஃப்ட் எடுக்கும் ஒரு ரோடு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா சபரிமலை போகிற ரோடு. பம்பா புல்லுமேடு போகிற வழி. இப்படி நேராக போனால் கெவி. நம்ம வந்து நேராக போயிட்டு வள்ளக்கடவுன்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல இருந்து நம்ம ரைட்டு திரும்பிடுவோம். ஒரு காட்டுக்குள்ளே அட்வென்ச்சராக ஜீப் சஃபாரி போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வாங்க. சூப்பராக இருக்கும். டிரைவர் என்ன பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இந்த ரிவரை காமிச்சார். இது வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பெரியார் தண்ணி வந்து இந்த பக்கம் வருதாமா, இப்படி தான் போகுமாமா. இந்த காடு தெரிகிறது பார்த்திங்கன்னா தேக்கடி பெரியார் டைகர் ரிசர்வ் இங்கேருந்து ஆரம்பிக்குது. இது வந்து ஈஸ்ட்டுன்னு சொன்னார். போகிற வழியில் எல்லாமே அழகாக தேயிலை தோட்டம், சின்ன சின்ன கிராமம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஜீப் கிராஸ் ஆகி போகிறது இந்த ரிவர் தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பாலம். இந்த பக்கம் முல்லைப்பெரியார் தண்ணி தான் இந்த பக்கம் வந்துட்டுருக்காமா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தண்ணி நிறையாவே வருது பாருங்கள். ஒரு வாத்து இதெல்லாம் உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால கேரளாவில் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே தண்ணி நிறையாவே இருக்குது. வெற்றிகரமாக நாம் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு நம்மளை நிப்பாட்டிட்டார். இந்த ஆறு தான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. இங்கே நிப்பாட்டி தான் எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. அதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டுங்க இது. சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இங்கே நம்மளும் வந்து நம்ம கூட வந்தவங்க இறங்கி பார்க்கணுன்ட்டாங்க. அப்புறம் இதில் இறங்கி 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் குட்டி கொஞ்சம் எனக்கு பசிக்குதுன்னு வேறு சொல்லிட்டாரு. அப்புறம் மேலே ஏறி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே அவனுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு இருந்தோம். அவன் சாப்பிட்ற கேப்பில் நம்ம பின்னாடி வந்து பார்த்தோம். இங்கே பாருங்கள், அங்கே கீழே அந்த ஆறு பார்த்தோம்ல, அதோட பேக் வியூ வேறு லெவலில் இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பணும். சடன்னு மழை வந்துருச்சுங்க. நம்ம ஜீப் அண்ணா வந்து எல்லாத்தையும் மேலே இருக்கிற தார்பாயெல்லாம் எடுத்து விட்டு இனிமேல் ஆஃப் ரோடு வரும், வியூ சூப்பராக இருக்குன்னு எடுத்து விட்டு போகலான்னாரு. அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, உள்ளே பயங்கரமாக தண்ணி வந்துட்டுருக்கு. அதனால் மேலே இருக்கிறதெல்லாம் உடனே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு. அப்புறம் மேலே இருக்கிற அந்த சும்மா தான் கட்டி வச்சுருக்கேன், அது இழுத்து விடுப்பா வந்துருன்னு சொன்னார். ஆனால் மழை பெஞ்சாலும் எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நேராக போனால் கேவி, இங்கே ரைட் திரும்பினா தான் நம்ம இடத்துக்கு, நம்ம ஸ்பாட்டுக்கு மவுண்ட் சத்திரம் அங்கே போக முடியும். இங்கேருந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடு தானாமா. இனிமே தான் நமக்கு அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. ரோடு பார்த்திங்களா மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக இன்றைக்கி குண்டும் குழியுமாக தான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இனிமேல் வண்டி அங்கிட்டு இங்கிட்டு குலுங்கி தான் போக போகுது. வாங்க போகலாம். இங்கே பார்த்திங்களா வடக்கனுக்கு எவ்வளோ சந்தோஷம்னு. டெல்லியிலேருந்து வந்த வடக்கன் இவன் தான். மண்டையை வெளியே விட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர்றான். மக்களே, நாம் எதிர்பார்த்த அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இதோட ரோடு முடிஞ்சிருச்சு. இனிமே தான் ரியல் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. மழையை பாருங்கள், மிஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக சகதி தான். மழை பெஞ்சு சொதன்னு கிடக்கு. ரோடே இல்லை. ஆனால் அண்ணா வேறு லெவலாக வண்டி விட்டுறாரு. எனக்கு உள்ளே உட்கார்றதுக்கு முடியல. அதான் கேமராவை எடுத்துகிட்டு வெளியே எழுந்திரிச்சிட்டேன். மைக்கு வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு மைக்கு வேலை செய்யறதே தெரிஞ்சிச்சு. அதனால தான் நம்ம பேக்ரவுண்ட் வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடை பாருங்கள், சகதியமாக பாறை தான். ஜீப்பு மட்டும்தான் போகும். அது ஒரு பாறை நல்லா ஊசியாக நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வேறு லெவலாக ஓட்டுறாரு அண்ணன். இங்கே பாருங்கள், சின்ன கடை ஒன்று இருக்குது. இங்கே வர்றவங்களுக்கு எதாவது வாங்குறதுக்கு. மழை வேறுனால நிப்பாட்ட முடியல எங்களுக்கு.
பாருங்க மக்களே, இந்த ரோடை பாருங்க. இந்த ரோட்டில் இருந்தாங்க போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. 4000 கேட்டாங்க. நம்ம தெரிஞ்ச நண்பர் மூலயமா வந்தனால நமக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2000 பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் 4 பேர் இருந்தோம். கொடுத்த காசுக்கு ஒர்த்தான பிளேஸுங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்னடா பண்றீங்க? அக்கா மருந்து தலைகில ஆறீங்களாடா? நல்லா மழை பிடிச்சிருச்சுங்க. பயங்கரமான மழை. பாருங்க கிளைமேட்டு பாருங்கள், மேகம் எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்குது. எல்லாம் மறைச்சிருச்சு, எதுவுமே தெரியல தூரமாக இருக்கிறதெல்லாம். அன்னை கடையில் வந்து நிப்பாட்டிட்டாரு. இங்கே பாருங்க, இங்கே இருந்தால் வந்தோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது. ஐயோயோ மழை முரட்டுத்தனமாக பெய்யுதுங்க. மழை மைக்கு வேறு ஒர்க் ஆகலை, அதனால் நீ கத்ததே முடியும். கத்துனா தான் கேட்கும். இங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே தான் கொஞ்ச நேரம் வந்து மழை நின்றதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டார் அண்ணன். நிர்மல் ப்ரோ, ஜாக்கெட் எடுத்து வந்துருக்கணும். சரி பரவாயில்ல விடுங்க. இங்கே பாருங்க நமக்கு அக்கா எனக்கு ஒரு கட்டஞ்சாயா. கட்டஞ்சாயா எனக்கு வரணும். உனக்கு கொடுத்தேன். 3 மட்டும் கொடுங்க. ஓகே, நம்ம ஒரு 3 கட்டஞ்சாயா சொல்லியிருக்கோம் அக்காட்ட. ஏடா மழை ஜாலியாக இருக்கா? ப்ரோ மழை நின்னு செம்மையா இருக்கு ப்ரோ. காமேஷ் ப்ரோ வந்ததுக்கு யானையை பார்த்துட்டோம். அந்த இடத்துல கரெக்டாக இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, அந்த இருக்கு பாருங்க யானை. வந்ததுக்கு ஒரு யானை பார்த்தா ரொம்ப தூரத்தில் இருக்குங்க. கட்டஞ்சாயா வந்துருச்சு நம்மளுக்கு. இங்கே காட்டுங்க. மணம்மா இந்த இடத்துல ஒரே நிமிஷம். ஒரு கட்டஞ்சாயா குடிச்சோம்னு வைங்களேன், பயங்கரமாக இருக்குங்க. பாருங்க கிளியர் ஆயிடுச்சு. அப்பா இங்கே பாருங்க வேற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க அடுத்து கிளம்பிட்டோம். பாருங்க மக்களே, ஆஹா வேற லெவலு வியூ பாயிண்ட்டுங்க. அங்கே பாருங்க பா அல்டிமேட்டாக இருக்குங்க. அக்கா ஆஃப் ரோடுங்க பாருங்க. இந்த வழியாக வந்தோம். இன்னும் குளுக்கல உடல் குந்தாண்டிலாம் கலந்துரு போல. ஆயோ கத்துறதுக்கு பாடுங்க. இதுதான் ஏன் சைஸில் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பில் பூந்து உட்காந்து ஜாலியாக தனியா சாப்பிடுற மாங்கா. ஆப்ரோடு பயணத்தில் மாங்கா. അവിടെ നിർത്താവേ. நிறைய பார்க்கலாம் மக்களே. பாருங்க ஆஃப் ரோடு தாயா. பாருங்க வீடியோ சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. உள்ள வரோம். வலது பக்கம் தான் வந்தது. நல்லா பிடிச்சு உட்காருங்க. ஓ இங்கே முரட்டுத்தனமா இருக்க போறீங்க. பார்த்து பிடிச்சு உட்காந்துருங்க. எங்க இருக்கீங்க? அவரோட பின்னாடி நமக்கு பின்னாடி ஒருத்தர் ரோடு பாருங்க எப்படி இருக்கு. அவர் கரெக்டாக டயர் மாட்டிக்கிச்சு. ஓடி எப்படி ஏறிச்சு பார்த்தீங்களா? அது டயர் எப்படி ஏறி சூப்பர். ஏக்கா வேற மாதிரி இருக்கா? சூப்பர் நிஜமா நல்லா இருக்குடா. இந்த மாதிரிலாம் கவின் இல்ல பார்த்ததும் இல்ல. வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல வந்துட்டோம். அல்டிமேட் அல்டிமேட் அல்டிமேட். ஆஹா வேற லெவல் வேற லெவல் வேற மாதிரி. இங்கே பாருங்க மக்களே, காட்டுக்குள்ள வந்து ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம இறங்கி கீழே போவோம். பாருங்க மாறிவிட்டார். சொல்லி முடிக்கல மக்களே. வாட்டர் ஃபால் பாருங்க, தண்ணி வந்துட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு. வரவா
பாருங்க மேலே போயிட்டு இருக்கோம். சூப்பர் ஸ்பாட். சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்கா பார்த்து போங்க, செதறிட போறீங்க. நல்லா பேசி இந்த காட்டு தண்ணியில நம்ம ஒரு காட்டு தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தா இங்க இருந்து கிளம்புறோம். மாதிரி இருக்குங்க. கீழே விழுந்துடாத, வா டே வாடா. இங்க பாருங்க, அப்போ அல்டிமேட் இடமா இருக்குங்க. இங்க பாருங்க, பாய் சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம். எனிமல் ப்ரோ ஹாபிஸ் ஹாப்பி ப்ரோ, ஹாப்பி. சூப்பரான வியூ, லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். தூரத்தில் அங்கே ஒரு வைல்டு பஃபலோ தூரமாக நிற்கிது பாருங்க. அங்கே ஒரு கூட்டமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. வைல்டு பஃபலோ தூரமாக இருக்கு பாருங்க. வாழ்ந்தா இந்த மாதிரி இடத்துல தான் வாழணும். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கும் பாருங்க. அப்பா ஆமாம், இது சொல்லுவாங்கள்ல எல்லாரும் 100 வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழணும்னு. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருந்தால் தான் 100 வருஷம் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட இடம். போலாம் ரைட். அண்ணே சாயங்க விட்டு ஆட்ட போகிறான். கொல்த்ரா டாட்டா எடுத்துக்கார. இதுதான் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸு பாருங்க. இதை வந்து இப்படி கசக்கி வந்து பார்த்தோன்னு வைங்களேன், ஆஹா தைல வாசனை அடிக்குது. நம்ம இந்த தைலம் இது பண்ணல, யூக்காலிப்ளஸ் தைலம். யூக்காலி மரம் இல்லை, இது வந்து லெமன் கிராஸ்னு ஒரு தைலம் இருக்குது. கால் வலிக்கு அது இதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த இது ஆஹா சூப்பராக இருக்குது. நல்லா மூக்கில் ஏறுது மனம். தைல மனம் பியூராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, शेयर பண்ணுங்க, सब्सक्राइब பண்ணுங்க. हिंदी में बोलो. जिसको भाइयों को वीडियो पसंद आए लाइक करें, कमेंट करें, सब्सक्राइब करें और घंटे का बटन जरूर से दबाएं.